இறைவா நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 சனி வக்ர பெயர்ச்சி என்னவெல்லாம் மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னமெல்லாம் ஏற்றங்களை கொடுக்க போகுது, வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்ல எதிர்பார்ப்போட காத்திருக்க நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்காரு ஜோதிட பேரறிஞர் ஐயா திரு AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். சார வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். சார் வணக்கம். இறைவா நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த வருடம் இந்த 2026 சனி வக்ர பயிற்சி என்னவெல்லாம் மாற்றங்களை இவங்களுக்கு கொடுக்க போகுது சார்? இந்த வக்ர சனி பயிற்சி அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்கள்ல மிதுனத்திற்கான நேர சூழல் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல போய் வக்ர பார்வை இருக்கு. அதனால செய்யற தொழில்ல ஒன்றும் பயந்துடாதீங்க. இடமாற்றம் வருதுன்னு சார் இப்போதான் சார் வந்து செட்டில் ஆன மறுபடியுமா அப்படின்னா ப்ரமோஷன் வாங்குறதோ, அதிக சம்பளம் வாங்குறதோ, இல்லை மேற்கொண்டு படித்து ஒரு புதிய தொழிலுக்கு போகிறதோ, அதில் வந்து ஒரு புதிய தொழிலில் நீங்கள் அப்ரிஷியேஷன் கிடைக்கிறதோ நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இது ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் மாறுறது. சார் அவருக்கு கிடைக்கல சார் விசா, உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் வந்தே தீரும். சார் வேலை தொழில் அப்படிங்கும் போதே நமக்கு முக்கியமா வந்து மனசுல வச்சுக்க வேண்டியது கூட பழகிறவங்க கிட்ட எப்படி பேசணும், அது இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல. இன்னொன்னு முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ரெண்டு எப்படி இருக்க போது, பதவியில உயர்வு வர்றது அப்படிங்கிறது இருக்குமா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி இடமாற்றம் மட்டுமே எதிர்பார்க்கலாமா? இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. நான் பிடிச்ச முசுலுக்கு முனைக்கால், நான் கரெக்டா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், நியாயமா இருக்கேன், தர்மமா இருக்கேன், என்ன மாதிரியே நீ இருக்கணும். 2 மணிக்கு வாங்கினா வந்துடணும், ஒரு 3 மணிக்கு வந்தீங்கன்னா காதில் புகை வரும், அப்படிப்பட்டவங்க. அப்போது இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா என்ன மாதிரியே நீ இருக்கணும், அந்த ஒரு எண்ணத்தை விட்டுருங்க. கொஞ்சம் அரவணைச்சு போங்க. சரி அவங்களால முடிஞ்சது அது, என்னால் முடிஞ்சது இது, அப்படி நீங்கள் அரவணைச்சு போனீங்கன்னா அற்புதமாக உங்கள் வாழ்க்கை அமையும். ரெண்டாவது, கடந்த காலத்தில் அர்த்தாஷ்டமி சனி, அஷ்டமி சனி, கண்டக சனி, சனீஸ்வரர் எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் வருமானத்தை வச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரீங்க. இந்த நேரத்தில் உங்கள் வருமானத்தை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதோட வேறு யாரையாவது ஃபினான்ஸில் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கன்சல்டண்ட்டாக இருங்க, இல்லைன்னா ஒர்க்கிங் பார்ட்னராக இருங்க. அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சதை அனுபவிக்கலாம், நினச்சதை அடையலாம். வெற்றி உங்கள் பக்கம். விவசாயிகள் குறிப்பா இந்த மாதிரியான பேரிடர் காலகட்டத்துல, இந்த மாதிரி வக்ர சனி பயிற்சி காலகட்டத்துல மிதுனம் கவனத்துல இருக்கக்கூடிய, குறிப்பா இந்த விவசாயத்துறையில இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்படிப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கலாம்? இந்த நிகழ்ச்சி வந்து சனி வக்ரன் அப்படிங்கிறதுனால என் கையை கட்டி போட்டுட்டு என்னை பலன் சொன்னீங்க. இருந்தாலும் நீங்கள் விவசாயின்னு கேட்டீங்க. குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். குரு குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் போய் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும் அந்த குரு வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரப்போகிறார். அது மிதுனத்துக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். ஆகவே விவசாயத்தில் நல்ல ஒரு மகசூலும் நல்ல வருமானமும் அவங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா சார். இந்த காலகட்டத்தில் முக்கியமா மிதுனம் மனசுல வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும் சார்? கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணணும், அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது, நம்ம வேலை என்னவோ அதை வந்து பார்க்கணும். பெண்கள் சார், இப்போ நிறைய விஷயங்கள் இடமாற்றம், விவசாயிகளுக்கான சில விஷயங்கள் பேசும்போது பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் முன்னுக்கு வர வேண்டிய காலகட்டம். அவங்களுடைய சூழல், குடும்ப வாழ்க்கையும் சரி, தொழில் சார்ந்த வாழ்க்கையும் சரி, எப்படி இருக்கும்? இப்போதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் குரு வந்து உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் இருந்தால் முதல்ல என்ன அமையும்? நல்ல மனைவி வாய்ப்பாள், நல்ல கணவன் கிடைப்பான், நல்ல குழந்தைகள் கிடைக்கும். குழந்தைகள் மேல் படிப்புக்காக நீங்கள் நிறைய அவங்களுக்கு உதவி செய்யலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் டியூஷன் எடுத்து கொடுத்து நல்லா படிக்கலாம். கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம், எல்லாம் ஒத்துமையாக இருக்கலாம். வீட்டில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், இதை எல்லாத்தை விட மருத்துவ செலவுகள் குறையும், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் போகும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகும், மேலதிகாரிகள் நீங்கள் அரவணைச்சு போவாங்க. சில இடத்துல உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்த மேலதிகாரிகள் போயிடுவாங்க. கண்டிப்பா. அப்போ நல்ல காலகட்டத்துக்குள்ள போகக்கூடிய மிதுனம் ராசிக்காரங்க இந்த கோவில் வழிபாடும் சரி, இந்த பரிகாரமும் சரி, இன்னும் வாழ்க்கையில மேன்மை அடைய செய்யும்னா என்ன பரிகாரம்? சிம்பிள் சார். மனசு நல்லா இருக்கணும். இவங்க நல்ல மனசு, எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாருக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க போய் வம்பில் மாட்டிக்கிறாங்க. நிச்சயமா. அப்ப அந்த மனசு ஒருமுகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? உச்சம் பெற்ற குரு வேற கடகத்துல. ஆகவே திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியை போய் வழிபட்டீங்கன்னா
முதல்ல மன நிம்மதி, சந்தோஷம். போய் பார்த்துட்டு வந்தாலே போதும். அது என்ன சார் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வருமா அப்படின்னா, சுவாமி மேலே இருக்கிற அந்த நவரத்தினங்களுடைய ஒளி உங்கள் மேலே பட்டாலே போதும். அதுக்காக தான் போயிட்டு வாங்கன்னா, திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வர்றதுக்கு இதுதான் காரணம். அதனால் அங்கே போயிட்டு வாங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அங்கே தானம் பண்ணிட்டு வாங்க. மன நிம்மதியும் மனம் ஒருமுகப்படுத்துறதுக்கும் வெற்றி கிடைப்பதற்கும் வருமானங்கள் கூடுவதற்கும் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. சனி பெயர்ச்சினா வேற, சனி வக்கரம்னா வேற. சனி பெயர்ச்சினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு மாறும் காலத்தை வந்து சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி வக்கரம் அப்படிங்கிறத சனி வந்து கும்பத்துக்கு வந்து திரும்பி பார்ப்பார். அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இதை தான் சனி வக்கரம்னு சொல்கிறோம். பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரம் அப்படிங்கும்போது அந்தந்த கிரகங்கள் வக்கரமாகும். அந்த சனி பெயர்ச்சி, சனி வக்கரன் மாத்திரம் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. சனி தானாக வக்கரம் ஆகிறதில்ல. சனியோட வீட்டுக்கு 3, 5ஆம் இடத்தும் வரைக்கும் செவ்வாய் எந்த காலத்துலலாம் பயணம் செய்கிறாரோ அந்த காலத்தில் சனி வக்கரமாயிடும். இதுதான் ரகசியம். அப்போ சனி வக்கரம் ஆகிறதுக்கும் செவ்வாய் 3, 4, 5ஆம் வீட்டுக்கு வர்றதுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. இது வெப்ப கிரகம், இது நீர் கிரகம். யார் வெப்ப கிரகம்? செவ்வாய். நீர் கிரகம், குளிர்ச்சியான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர். ஸோ நெருப்புக்கிட்ட வந்து குளிர்ச்சி வந்தால் எப்படி இருக்கும்? உருகும். அதனால தான் இயற்கை அழிவுகள் நீரினால், நெருப்பினால், வெள்ளத்தினால், போர் பதட்டத்தினால், அதே மாதிரி மத கலவரங்களால், ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனையாகவும் நிறைய பிரச்சனைகள் ஒரே வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுக்கான காரணம் அந்த சனியும் செவ்வாயும். நீங்கள் கூட நம்ம இறைவா டிவியில் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, சனி பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டில் இதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். குரு பயிற்சியிலையும் சொல்லியிருந்தீங்க. குரு பயிற்சியிலையும் சொல்லியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரக மாறுதல்கள் வர்ற நேரங்களில் பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இதனுடைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த வருடம் அதிகமான மழையும் சில இடங்களில் வறட்சியும் இது இருக்கத்தான் செய்யும். தண்ணீர் பஞ்சம் ஒரு சில இடங்களில் வரும். ஒரு சில இடங்களில் அதிகமான மழை பெஞ்சு அதற்கான பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் போர் முடிஞ்சிருச்சு, ஒப்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு கூட மீண்டும் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானும். இந்தியாவிலையும் வருமா அப்படின்னா வருவதற்கான வாய்ப்புகள் இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால அதிகம். ஆகவே பயணத்தில் கவனமாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களும் கொடுக்கல் வாங்கல் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கு போய் படிக்கிறத பார்க்கணும். கல்லூரியில் போய் நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பார்க்கணும். டைவர்ஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக பயணத்தில் இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இப்போ போர் சூழல் பதட்டமான இருக்கு அப்படின்லாம் சொல்லிடுறீங்க. அப்போ பணவரவு, முதலீடு, இல்லை புதிய தொழில் தொடக்கம், இந்த மாதிரியான சூழல்களில் ஈடுபட வேண்டியவங்க இந்த சனி வக்ர பயிற்சியில் எப்படி இருக்கலாம்? உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கொடுக்கறது அத்தனையுமே பொது பலனும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் தான். ஆனால் உங்களுக்கு அது எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லை சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்கா, குரு தசை நடக்குதா, சுக்கிர தசை நடக்குதா, ராகு கேது தசை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதை கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. சனி வக்ரம் 11/12/2026 வரைக்கும் இருக்குது. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. விடியற் காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் இது நடுவில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. ஒரு பக்கம் ராகு கேது பெயர்ச்சி, ஒரு பக்கம் சனி வக்ரன், குருவும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டம் ரொம்ப கர்ண கடூரமான ஒரு காலகட்டம். அதனால தான்
பயணங்களில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், மதக்கலவரங்கள் இருக்கும். மிக ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு காலம். இதை நம்ம விஞ்ஞானத்தில் வந்து இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க எல் நினோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இதை வந்து ஒரு 1.5 வருஷமாக இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா. ஆகவே இது மக்கள் எல்லாம் இந்த 12 ராசிக்காரர்களும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்களும் கேள்வி கேட்க போகிறீங்க, நம்மளும் நிறைய சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் போன தடவை குரு பயிற்சி பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இயற்கை பேரிடர்களால் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய மோசமான சூழல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொன்னீங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த சூழலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு. ஏன் தெற்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய வயநாட்டிலையுமே பாதிப்பு மறுபடியும் பிரச்சனை இல்லைங்களா இருக்கு. அப்போ நிச்சயமா இப்போ நீங்கள் சொல்லுங்க ஐயா, அஜாக்கிரதையா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, இரவு பயணங்களை தவிர்த்துருங்க, அப்படி உடல்நல பாதுகாப்போட இருங்கன்னு சொல்றீங்க. பொது பரிகாரங்களா, பொதுவா இந்த கோயில்களுக்கு வழிபாடு இல்லை வீட்டில் இந்த சூழலில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள்னு ஏதாவது? இல்லை, இது வந்து அந்த பூமியினுடைய தட்பவெட்ப நிலையே டோட்டலாக மாறுது. இதுக்கு நீங்கள் இறைவனை வழிபட்டாலும் சரி, கிரக வழிபாடு செஞ்சாலும் சரி, இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் பாதிக்கக்கூடியது. இது என்ன அந்த சிக்கலில் நம்ம மாட்டாமல் வேணா தப்பிக்கிறதுக்கு இறை வழிபாடு ஒரு வழிகோலாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வயநாட்டில் பார்த்தீங்கன்னா மனசுக்கு அப்படியே பதைக்குது. அவங்கள ஓடி வராங்க, அது ஓடி வந்து பிடிச்சிருது. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயற்கையோடு நம்ம போட்டி போட முடியாது. நிச்சயமா சார். அதனால தான் பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களே, நான் பரிகாரம் இதுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. என்ன பரிகாரம்னா, நீர்நிலையில் வீடு கட்டாதீங்க, நீர் பாதையில் வீடு கட்டாதீங்க, ஏரிக்குள்ளே போய் வீடு கட்டாதீங்க, கடற்கரை ஓரமாக வீடு கட்டாதீங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்கள் பரிகாரம்னு சொல்கிறதுனால நவ கிரகங்களை பரிகாரம் பண்ணுறதை விட இயற்கையோடு ஒட்டி வாழ நம்ம கற்றுக்கணும். இயற்கையை எதிர்த்து வாழ பழகக்கூடாது. இப்போ பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியமானது. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது அதுதான் உண்மை. 2வது, அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு தர முடியாது. நம்ம பாதுகாப்பை நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமா சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, குப்பையை இங்கே போடாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குப்பைக்கு தொட்டிக்கு பக்கத்தில் தான் போடுறோம். கண்டிப்பாக. அப்போ அதை வாடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நிச்சயமா. ஆகவே முதல்ல நமக்கு நாமே நம்மளை மாற்றிக்கணும். சில கட்டுப்பாடுகள், சுகாதார முறைகள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். சனீஸ்வரர் என்பது ஆரோக்கியத்துக்கு எடுத்துருவான். வயிறு, நரம்பு, சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் கொடுத்துருவான், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுத்துருவான், சாப்பிட்ற தண்ணியில் பிரச்சனைகள் கொடுத்துருவான். ஆகவே தான் நீங்கள் ஆடி மாதம் கூட கூழ் வார்த்து அம்மனுக்கு வேப்பிலை போட்டு அந்த வேப்பிலையோடு சேர்ந்த கூழை நம்ம குடிக்கிறோம். ஏன்னா வேப்பிலைங்கிறது ஒரு அருமருந்து, வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் போயிடும். இப்போ நீங்கள் பரிகாரம் சொன்னீங்களே, அந்த பரிகாரமும் வாழ்க்கை முறையும் வாழ்வியலும் சேர்ந்து அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக சார். ஆக வீடு கட்டுறது எங்கன்னு நம்ம பார்க்கணுமே ஒழிய வழியிலெல்லாம் போய் வீடு கட்டி அதனுடைய பாதையில் நீங்கள் போனீங்கன்னா பஞ்சபூதங்களும் தடுக்க முடியாது. நிச்சயமா சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளுக்கு நம்மளுடைய இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.